இந்த செடி பேர் தாங்க காட்டன் பிளான்ட். அதாவது பருத்தி செடின்னு சொல்லுவாங்க. இந்த செடியிலேருந்து தான் காட்டன் எடுக்கிறாங்க. இதுலேருந்து வர காட்டனை நூலா திரிச்சு, அதுலேருந்து நமக்கு ஜீன்ஸ்லேருந்து நிறைய விதமான காட்டன் ப்ராடக்ட்ஸ் இதுலேருந்து தாங்க நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த செடியில் பூக்கிற எல்லா பூவுமே காட்டன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆகாது. அப்படி ஆகாமல் இருக்கிறதுனால நஷ்டம் யாருக்கு கேட்டிங்கன்னா, விவசாயிக்கு தாங்க. ஒரு செடி இவ்வளோ தூரம் ஹைட்டாக வந்து அதுலேருந்து வர 10 பூவிலேருந்து 2 பூ மட்டும் தான் காட்டன் கிடைக்குது அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தானே. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுலேருந்து வர ஆண் பூ, அதாவது மேல் ஃப்ளவரை எடுத்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுவாங்க. ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது. சும்மா நினைக்க முடியாதுங்க. விடிய காத்தால 3 மணிக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாலினேஷன் பண்ணி ஆகணும். பண்ணால் மட்டும்தான் அந்த பெண் பூவிலேருந்து காய் பிடிக்கும். அப்படி காய் பிடிச்சதுக்கப்புறம் தான் இது மாதிரி வெடித்து காட்டன் கிடைக்கும். இது மாதிரி நம்ம ஒரு பிளான்ட்டில் இருக்கிற 5 பூவுமே பூத்து இது மாதிரி காட்டன் கொடுத்தா மட்டும்தாங்க லாபம். இது பார்க்க ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஆனால் இதோட ப்ராசஸ் ரொம்பவே கஷ்டங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்